ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம அண்ட் ஃப்ரீ அனிமேல என்ன பார்க்க போறோம்னா ஒரு தாறுமாறான ஆக்ஷன் அனிமே தான் பார்க்க போறோம். அதாவது இந்த அனிமோட ஸ்டோரி பண்ணா இப்போ மாடர்ன் சிட்டில ஒரு சில டெவில்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த டெவில்ஸை நம்ம ஹீரோ கொண்டு விற்கிறான். அதாவது நம்ம ஹீரோ இதுக்கு அப்படி பண்றாருன்னா, நம்ம ஹீரோட அப்பா நிறைய கடன் வாங்கி அவர் இறந்து போனதுனால அந்த கடனால நம்ம ஹீரோ இது போல இந்த டெவிலை கொண்டு தான் அடைக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோ பண்ணிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில ஏற்படுற ஒரு மாற்றத்தால் அவர் லைஃபே டோட்டலாக மாறுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறார் அப்படிங்கிறதா இந்த அனிமோட ஸ்டோரி. இப்படி இந்த கதையை ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போனேன். இந்த அனிமோட பேர் தான் த செயின்சா மேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை. அனிமையோட ஸ்டார்டிங்லேயே யாரோ ஒரு பர்சனை தான் காமிக்கிறாங்க. அவனோட பாயிண்ட்லேருந்து காமிக்கும் பொழுது அவன் ஏதோ ஒரு இடத்த பார்க்குறான். அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வரான். தள்ளி வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை அவன் திறக்க போகும்போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணால் இங்கே தான் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏஞ்சிறாரு. நம்ம ஹீரோட பேர் டென்ஜி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏஞ்சி உட்காந்ததுக்கப்புறம் வேலைக்கு போக சரியான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சோடனே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அங்கே போகும்பொழுது அங்கே இருக்கிற கிராமத்தை பார்த்து இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டினா எனக்கு வெறும் 60,000 தான் கிடைக்கும், அது எனக்கு பத்தாது. ஸோ அதனால தான் கண்ணை வைத்தேன். என் கண்ணை வைத்து எனக்கு 3 லட்சம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் என்னோட ஒரு கிட்னியும் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு வரான். அதாவது நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. அதாவது 38 லட்சம் கடன் இருக்கு. அதாவது இந்த கடன்லாம் அவங்க அப்பா வாங்க, நம்ம அப்பாவோட ஹீரோ இருந்ததுலேருந்து இந்த கடன்லாம் நம்ம ஹீரோ தான் பார்க்கணும். ஸோ அதனால கடன் அடிக்கிறதுக்காக தன்னோட கண்ணு கிட்னி இதெல்லாம் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டெவிலெல்லாம் கொண்டு அதை விற்று அப்படிலாம் அவரோட கடனை அடைக்கிறாரு. அதுபோல தான் இன்னொரு டெவில் அழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும் பொழுது அவர் கூடவே ஒரு டெவில் இருக்குது. அதாவது அந்த டெவிலோட பேர் போச்சிடா. இது வந்து நம்ம ஹீரோ டெவில் தான். அதாவது இது ஒரு செயின்சா மாதிரி தான் இந்த டெவில். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ அங்கே இருக்க டெவிலெல்லாம் கொள்கிறாரு. அப்படி சொல்லி முடிச்சோன்னே நம்ம ஹீரோமே போய் அங்கே ஒரு டெவிலை பார்த்து அந்த டெவிலை கண்ணாப்பிடன் வெட்டி போட்டுறாரு. வெட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு ஆள்கிட்ட இந்த டெவிலை எரிச்சிருங்க, இல்லைனா திரும்பவுமே வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கு அவருமே நல்ல வேலை செஞ்சேன், உனக்கு இந்த வாட்டி நான் 4 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோமே ரொம்ப சந்தோஷமாகி ஜாலியாக இருக்கும் பொழுது உடனே அவர் இல்லை உன்னோட கடன்லாம் வட்டி கூட்டி போட்டு அதிகமாகிடுச்சு, அதெல்லாம் கழிச்சிட்டு தந்துடும் சொல்லி வெறும் 70,000 கொடுத்து நம்ம ஹீரோ அனுப்பிச்சி வச்சுறாரு. நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இந்த 70,000 வச்சு நான் தண்ணிக்குமே மற்ற செலவுக்குமே போய்டும், வேறு என்ன பண்ணுறது, இந்த வாட்டியும் வெறும் பிரெட் தான் சாப்பிடணும் போல அப்படின்னு சொல்லி அவரோட அந்த டெவில்கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவர் சொல்லி முடிச்சு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்புறம் அவரோட போச்சிட்டா அப்படிங்கிற அந்த டெவிலுமே நடந்து வந்துட்டு இருக்கு. இவங்க இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த காரில் உள்ளவனும் எதுக்கு இந்த மாதிரி நோஞ்சாங்கிட்டலாம் வேலை தரீங்க அப்படி என்ன இருக்க வேண்டாம் அப்படின்னு கேட்கவுமே அதுக்கு பின்னாடி இருந்த அவருமே அவங்ககிட்ட அந்த டெவில் மட்டும் இல்லை காசுன்னு சொன்னால் போதும், ஏன் எதுக்குன்னு கேட்காம நாய் மாதிரி வேலை செய்வான், அவங்க அப்பாவோட கடனுக்காக தான் நான் இந்த மாதிரி அவனுக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஓ நாய் மாதிரி வேலை செய்வானா, அப்போ நான் பார்த்தேன்னு சொல்லி இவனுமே அங்கே போய் நம்ம ஹீரோ கிட்ட காரன் பண்ணிட்டு இந்த சிகரெட்டை நீ சாப்பிட்டனா உனக்கு நான் 100 yen பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுமே. அதுக்கு நம்ம ஹீரோ சரி உடனேன்னு சொல்லி அந்த சிகரெட்டை வாங்கி அவனுமே சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அவனுமே சிரிச்சுக்கிட்டு அந்த காசு தூக்கி அணிச்சிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாயில் அந்த சிகரெட்டை துப்பிட்டு பரவாயில்ல நமக்கு எப்படியோ காசு கிடச்சிச்சின்னு சொல்லி அவனுமே வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்புறம் அவன் கூட இருக்கிற போச்சிட்டா இவங்களா அவங்க ரூமில் உட்காந்துருக்கும் பொழுது நம்ம ஹீரோ ஒன்னே இந்த படம் நமக்கு இன்னும் 3 நாளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறமா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், மற்றவங்கள மாதிரி வெறும் பிரெட் சாப்பிடாம இந்த பிரெட்டில் ஒரு நாளாவது ஜாம் தொட்டு திங்கணும், அது என் ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லவ்வர் வேணும், இதான் என்னோடய ஆசை. நான் சாகிறதுக்குள்ளே என்னோட கடன் அடிப்பேனான்னு தெரில, இருந்தாலும் எனக்கு இந்த 2 ஆசை நிறைவேறியாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த டெவிலை பார்த்து நீ எப்படி என் கூட பழக்கமான ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அதாவது அவங்க அப்பா இருந்த அன்னைக்கு நம்ம ஹீரோ சோகமாக இருக்கும் பொழுது அங்கே வந்த கடன் நீ பிச்சடிப்பியோ என்ன பண்ணி எனக்கு தெரியாது, எப்படியாவது உங்கள் அப்பாவோட கடனை நீ தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்லிடுறான். அவன் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு டெவில் மட்டும் எட்டி பார்க்குது. அதாவது இந்த செயின்சா டெவில் அங்கே எட்டி பார்க்கும் பொழுது நம்ம ஹீரோ பார்த்து எப்படி என்ன கொலை தான் போகிறேன் வந்து கொண்டுடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த டெவிலுமே கிட்ட வரும் பொழுது அந்த டெவில் உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்குது. ஓ நீயும் சாக போறியா, சரி வா சேர்ந்தே சாகும் அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்லிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ திடீர்னு எனக்கு யோசனை இருக்கு, வந்து நீ ரத்தத்தை குடிச்சிரு, ஏன்னா மனுஷங்க ரத்தத்தை குடிச்சா டெவில்லாம் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே அந்த டெவிலுமே உடையாந்து வந்து அவனோட கையை கடிச்சு ரத்தத்தை குடிக்குது. அதுக்கு நம்ம ஹீரோடனே இந்த ரத்தம் அவனுக்கு இலவசம் இல்லை, நம்ம ஒரு ஒப்பந்தம் மட்டுப்போம், நான் ரத்தம் கொடுத்ததுனால இனிமேல் நீ என் கூட தான் இருக்கணும், நான் சொல்கிறதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே சொல்லிடுறான். அது மாதிரி அதுவுமே நடந்துக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்கே போய் இனிமேல் உங்கள் கடனை நான் இது மூலமாக அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சொல்லிடுறான்.
ஸோ அதுலேருந்து தான் நம்ம ஹீரோவுமே இப்படி இறங்கிட்டாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டெவிலை பார்த்து என்ன போச்சுடா, நான் சொன்னது சரிதானே, எப்படியாவது சாவறதுக்குள்ள பிரெட்டில் ஜாம் வச்சு தின்னணும், அதுக்கப்புறம் லவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதான் ஏன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு நம்ம ஹீரோ இரும ஆரம்பிச்சிடறான். இரும ஆரம்பிச்சதுன்னு ஒரு பிளட் ஆரம்பிச்சிருது. ஓ அதே தான் எங்கள் அம்மாவுக்கு வந்த அதே நோய் தான் எனக்கு வந்திருக்கு, நான் எப்போ சாக போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் வந்து கடன் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிருச்சு, மிகப்பெரிய டெவில் இருக்குது, அதை சீக்கிரம் வந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்லிடுறான். அவன் சொன்னோமே நம்ம ஹீரோ உடனே காரில் போகிறான். அதாவது முதல்ல வேலை கொடுத்தானே அதே ஆள் தான் நம்ம ஹீரோ கூப்பிட்றான். நம்ம ஹீரோமே அவன் கூட இந்த காரில் போய் ஒரு இடத்துக்கு போகிறான். அவன் கூட போகும்போது நம்ம ஹீரோ எங்கே இருக்க நம்ம பார்த்துட்டு ஓடிடுச்சா, எங்கேயுமே காணுமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டே வரான். அதுக்கு அந்த ஆளு எந்த பதிலும் சொல்லாமல் முன்னாடி போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோமே என்னாச்சு எங்கே அந்த டெவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அவன் பதில் சொல்லாமல் போகிறான். நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆள் திரும்பி பார்த்து எனக்கு வேறு வழி தெரியல, இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ என்னன்னு தெரியாமல் முடிக்கும்போது நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து கத்தியிலே குத்திடுறான். அதாவது அந்த கத்தி வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ அப்புறம் போச்சுடா ரெண்டு பேருமே சேர்த்து குத்திடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வழியிலே துடிச்சு போயிடுறான். அதை பார்த்தோன்னே அவனுமே எனக்கு வேற வழி இல்லை, உனக்கு கொண்டு தான் ஆகணும், மற்ற டெவிலும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவனுமே பண்ணிடுறான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே டெவிலால் அஃபெக்ட் ஆன எல்லாருமே வந்து இவனை கொல்ல வராங்க. நம்ம ஹீரோமே இதெல்லாம் பார்த்து நம்ம போச்சுடாவை தூக்கிட்டு பயத்தில் ஓடுறான். நம்ம ஹீரோவால் வேகமாக ஓட முடியலனாலும் அங்கே இருக்கிற அந்த டப்பாவெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்த ஒருத்தனும் நம்ம ஹீரோவை முதுகுலே பயங்கரமாக கீறிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வழியே தப்பிச்சிடான்னு சொல்லி அந்த கேட்டுக்கிட்ட போகும்போது நம்ம ஹீரோவை முதல் விட்ட நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கை வாங்கும் போது அந்த கையும் குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணா நம்ம ஹீரோவை கண்ணா பின்னு வெட்டி அந்த குப்பத்தொட்டில் போட்டுருக்காங்க. அப்படி அந்த சீனை கட்டும்போது நம்ம ஹீரோட ரத்தம் நம்ம போச்சிடாவோட வாங்கிட்ட போது அதை போன ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் கட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வரனா போச்சிடா கிட்ட சொல்கிறான், அதாவது எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நீ எப்படியாவது என்னோட இணைஞ்சி என் உயிரை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நன்றி சொல்லியிருப்பான். ஸோ அது போலவே நம்ம போச்சிடா என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோட உடம்புல சேர ஆரம்பிக்குது. சேர்ந்து முடிச்சோன்னே நம்ம ஹீரோ வெட்டப்பட்ட உடல்லாம் சேர ஆரம்பிக்குது. சேர்ந்து முடிச்சோன்னே நம்ம ஹீரோ திடீர்னு இருந்துச்சு போச்சுடா என்னை காப்பாற்றிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவுமே நல்ல வேலை நீ காப்பாற்றிடுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அந்த போச்சிடாவுமே நம்மளோட சேர்ந்து இருக்க முடியாது, உங்களோட ஆசை நிறைவேறணும், அதனால நான் உங்களோட இதயமாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம போச்சிடா சொல்லிடுது. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ பயத்தில் உடனே கண் முழிச்சு பார்க்குறான். பார்த்தோன்னே நம்ம ஹீரோ என் கை கால்லாம் சரியாக தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு போச்சிடாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கும் பொழுதே அவனோட நெஞ்சை பார்க்குறான். அங்கே பார்த்தா அந்த போச்சிடாவோட அந்த செயின் சமிஷனில் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அது அவன் நெஞ்சில் இருக்கும். அப்போ போச்சிடா என் இதயமாக மாறிட்டானா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோமே. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவுமே நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளில வந்து நிற்கிறான். நின்றுட்டு என் போச்சிடாவே கொண்டுட்டீங்களடா, உங்களை சும்மா விட மாட்டேன், நான் தான் எப்படி நானும் சாக போகிறேன் நீங்களும் சாக தான் போகிறேன், சண்டைக்கு வாங்கினான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர் நெஞ்சில் உள்ள செயின்சா மிஷினை இழுக்கிறாரு. இழுத்து முடிச்சோன்னே எல்லாருமே கோவத்தில் ஓடியாந்து நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டு அவர் மேலே எல்லாமே விழுந்துடுறாங்க. இந்த சீனை அப்படியே காமிச்சிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அதாவது நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப தலை வந்துடுறாரு. அதாவது நம்ம ஹீரோட ரெண்டு கையில் அதுக்கப்புறம் தலையில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப வந்துடும். அது இல்லாமல் நம்ம ஹீரோட ஃபேஸ் டோட்டலாக மாறிடும். அதாவது நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு டெவிலாக மாறிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் தயாராக இருக்கேன் இப்போ வாங்கலான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுமே அவங்க எல்லாம் மாறி மாறி விடாரு. நம்ம ஹீரோ எல்லாரையும் ஒரே கையில் மாறி மாறி விட்டு எறிஞ்சிடுவார். அதுக்கப்புறம் அங்கே எல்லாத்துக்கும் ஹெட்டாக இருக்கிற ஒரு டெவிலை வேகமாக ஓட்டி போய் கண்ணாப்பண்ணான்னு வெட்டி எறிஞ்சிடுவார். அது வெட்டி முடிச்சோடனே நம்ம ஹீரோவுமே அங்கே நிற்கவுமே அப்படி இந்த சீனை கட் பண்ணால் யாரோ ஒரு 3 பேர் காரில் வந்து அந்த குடோன் கிட்ட வந்துடுறாங்க. அந்த குடோன் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே இருக்கான். இவங்க எல்லாருமே ஷாக் ஆகி ஒருத்த மட்டும் தான் அவங்க தப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்கவுமே அதுக்கப்புறம் அங்கே வந்த ஒரு பொண்ணு மட்டுமே கிட்ட போய் இவன் மனுஷனா இல்லை டெவிலானே தெரில அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவுமே அந்த பொண்ணுமே நீ மனுஷனா இல்லை டெவிலா சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மயக்கம் மட்டும் கீழே விழுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனை பிடிச்சி இங்கே இருக்கவங்களாம் நீ தான் கொன்னியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே கேட்குது. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்களுமே இவனை கொண்டு இல்லாமல் அப்படின்னு கேட்கவுமே இல்லை இவனெலாம் கொல்ல வேணாம், இவன் நமக்கு தேவை, ஏன்னா இவன் மனுஷனால் டெவிலானே தெரில, ஸோ இவன் நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு நான் 2 வைப்பு தரேன், ஒன்று என் கூட வந்துடுறியா இல்லை இந்த டெவிலோட டெவிலா இங்கே இருந்துடுறியா, என் கூட வந்தனா நீ விருப்பப்பட்ட மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே சொல்லிடுது. அதுக்கு நம்ம ஹீரோமே உன் கூட வந்தா எனக்கு என்ன டிஃபன் தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அந்த பொண்ணுமே நீ என் கூட வந்தனா பிரெட்டில் ஜாம் வச்சு தருவேன், அதுக்கப்புறம் பிரெட்டில் பீனட் பட்டர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே சொல்லுது. இதை கேட்டோன்னே சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துன்னு மறக்காமல் கொண்டு பண்ணிருங்க. அது கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பாய்.